இந்த இனியாவுக்கு பாக்யா வந்து நிறையா புத்திமதி சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது போகக்கூடாதுங்கிறாங்க. எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. அப்போ இனியா என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மாவுக்கு ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டோம், அதனால் நம்ம வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. தப்பான முடிவு எடுத்துட்டு ஒரு இதை எடுத்து A4 ஷீட் எடுத்து லெட்ரு எழுதுகிறாங்க அம்மாவுக்கு. என்னை மன்னிச்சிருமா, நான் உனக்கு வந்து மேலும் நான் அதாவது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் திருந்தவே மாட்டேங்கிறேன், அதனால் வந்து நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லெட்ரு எழுதி வைக்கிறாங்க. லெட்ரு எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரை வந்து வைக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்போ வந்து வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துருது. பாக்கியா என்ன பண்ணுது, முழிச்சிருது. என்ன இனியா வந்து படு, ஏன் நிற்கிற, இல்லைம்மா தண்ணி குடிக்க வந்தேன், சரி தண்ணி குடிச்சிட்டு வந்து படுங்கும்போது கையில் லெட்ரு இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன அது காமி அப்படிங்கும்போது காமிக்க மாட்டேங்கிறாங்க. பிடுங்கி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க எழுதி வச்சுருக்கிறத பார்த்துட்டு, என்ன முடிவு எடுத்துருக்குற, இப்படி நான் இருக்கிறதே உனக்காக தாண்டி இருக்கிறேன், அது தெரியுமா, முதல்ல நீ நல்லா படிக்கணும், உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உன் பிள்ளைக்குட்டியெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் நான் உன்னை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடி, உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன், மற்ற 2 பசங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்க, அவங்களுக்காக நான் வாழலடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை வந்து ஜென்னி என்ன பண்ணுறாங்க, வெளியில் நிற்கிறவங்க கேட்டுறாங்க. ஆண்டி கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க உள்ளார. என்ன ஆண்டி அப்படிங்கும்போது, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து ஜென்னி கிட்ட கொடுக்குறாங்க. ஜென்னி என்ன பண்ணுறாங்க, அதை படித்து பார்த்துட்டு, என்ன இனியா, என்ன இதெல்லாம், நீ என்ன திருந்தவே மாட்டியா இனியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அடிக்க போகிறாங்க ஜென்னியும். அதுக்கு இனியா சொல்கிறாங்க, இல்லை அக்கா, இந்த மாதிரி ஆயிடுச்சுல, எனக்கு அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன், அம்மா கஷ்டப்படுறதுக்கு காரணமே நான் தான், அண்ணனுங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் தானக்கா எல்லா பிரச்சனையும் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன் செலியன் பண்ணலையா, செலியன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணான், அதெல்லாம் இது பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் எந்த தப்பு செய்யக்கூடாது இனியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா என்ன பண்ணுறாங்க, சத்தியம் பண்ணி கொடுங்குறாங்க. சத்தியம் பண்ணி கொடுத்தவொடனே படுத்து தூங்குறாங்க எல்லாரும். காலையில் பொழுது விடிஞ்சிருந்துருச்சு. கிச்சனில் நிற்கிறாங்க பாக்கியா. அப்போ வந்து ஈஸ்வரி வந்து பாக்கியா காப்பி கொடுங்கும்போது அப்படியே நிற்கிறாங்க. பால் பொங்கி வேற வலியுது. பாக்கியா அப்படிங்கிறாங்க, என்னத்த உங்களுக்கு காப்பி தருவா அப்படின்னு கேட்கும்போது, என்ன பாக்கியா, என்ன யோசனையில் நிற்கிற அப்படிங்கும்போது அழுகுறாங்க பாக்கியா. உடனே என்ன கேட்குது, ஈஸ்வரி கேட்குது, பாட்டி என்ன ஆச்சு பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா நடந்ததை சொல்கிறாங்க. அதுக்கு சரி அழுவாத, நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதுங்க அதை நான் வேலைக்கு போகாமல் இருந்துருவா அத்தை, நான் ரெஸ்டாரண்ட்டை வந்து யார்கிட்டையாவது மாற்றி விட்றவா, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், இந்த இனியாவால் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு அத்தை அப்படின்னு அழுகுறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க ஈஸ்வரி. நீ எதையும் கவலைப்படாத, இனியாவை பார்த்துக்கிற பொறுப்பு என் பொறுப்பு, மாமா பொறுப்பு, புரியுதா, நீ வேலையை மட்டும் பாரு, நீ வேலையை விட்டு நிறுத்திட்டீண்டா எப்படி சாப்பிட்றது நம்ம, அதை நினச்சிக்க, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ கோபி என்ன பண்ணுறாரு, அந்த தெரு வழியாக நடந்து போகிறாரு. அப்போ குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அமீர்தாவோட குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நினச்சி பார்க்குறாரு, நம்ம இந்த குடும்பத்திலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ தனி மரமாக நிற்கிறேனா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ராதிகாவை நம்ம திருமணம் பண்ணது ரொம்ப 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 தப்பான காரியம் பண்ணிட்டேனா, பெரிய தப்பு பண்ணிட்டேன், ராதிகாவை நான் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ராதிகா இருக்காங்க. ராதிகா வந்து என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ராதிகா, நீ வந்து இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா, அதை முடிச்சுட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு தானே வர முடியும், நீங்கள் இனிமேல் 9 மணிக்கெல்லாம் வர மாதிரி இருந்தால் வாங்க, நான் வேலைக்கு போகிறேன்னா, அதனால் அதுக்குள்ளே இருந்தால் வாங்க, இல்லாட்டி நீங்கள் அங்கேயே படுத்து தூங்கிடுங்கன்னு ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, நான் இப்போ நினைக்கிறேன் ராதிகா, உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்ட்டு, உன்னால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா எனக்கு, என் குடும்பம், எங்கள் அம்மா, என் ஃபேமிலியே விட்டுட்டு நீ தான் முக்கியம்னு நான் வந்தேன், ஆனால் நீ அப்படி நினைக்க மாட்டேங்கிற, என்னை எப்போ பார்த்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசுகிற ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு கோபி. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, உங்கள் குடும்பம் தேவைண்டா, உங்கள் குடும்பத்துக்கு போங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு உங்கள் கூட வாழ இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உனக்கு இதே பழக்கமா ராதிகா, ஒவ்வொருத்தர்கிட்ட கூட நீ ஒழுங்காக வாழ மாட்டியா, எல்லார்ட்டையும் டைவர்ஸ் தான் கேட்பியா, உன்னை பற்றி முழுசாக தெரியாமல் நான் வந்து உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒருத்தன்ட்ட வாழாதவ இன்னொருத்தன்ட்ட வாழ மாட்டான்னு, இப்போ தான் புரியுது ராதிகா, உன்னை பற்றி முழு முகமும் எனக்கு இப்போ தான் தெரியுது, உன்னோட உண்மையான முகம் எனக்கு இப்போ தான் தெரியுது ராதிகா, நீ வந்து உன்னோட திமிரில் இருக்கிற நீ ஆணவத்தில் இருக்கிற நீ தான் வேலை பார்க்குற, நீ தான் வந்து சம்பாதிக்கிறேங்கிற ஆணவத்தில் இருக்கிற அதனால் வந்து நீ யார்கிட்டையும் வாழ மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. பழைய பாட்டை போட்டு பாடிட்டு உட்காந்துருக்கிறாரு. நினச்சி பார்க்குறாரு, நம்ம ஃபேமிலியை விட்டு வந்தது தப்பு, ரொம்ப தப்போ, ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு, நம்ம அம்மா பலமுறை சொன்னாங்க, அப்பா சொன்னார், எதையுமே நான் கேட்காம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு.
நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பாக்கியா என்ன பண்ணுறாங்க, இந்த இனியாவை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கோபி தான். ஏன்னா கோபி மட்டும் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தாருண்டா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அவங்க குடும்பமே நல்லா சந்தோஷமாக